தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், முதலமைச்சர் எழுதியிருக்கும் அந்த கடிதத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? பத்மநாபன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பாக இலங்கை கடற்படை இதனால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அதே போல அதை தடுத்து நிறுத்தவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் அவர்களது மீன்பிடி படகுகளை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட சம்பவம் தொடர்கதையாக நடந்து வருவதாகவும் ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மிகுந்த வேதனை அடைவதாக இந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அன்று 12/1/2025 அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 8 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் என்றும், அதே போல அவர்களது 2 மீன்பிடி படகுகளையும் அதை கைது செய்து அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையில் நமது மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படுவதால் மீனவ சமுதாயத்திடையே அச்சம் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாரம்பரிய வாழ்வாதார வருவாய் ஆதாரமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எனவே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த உரிய தூதரக நடவடிக்கை மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.